ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்ஸ் யூ. இன்றைக்கி சண்டே, வெளியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒரு பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி அலெக்ஸ் பண்ணி தரேன்னாரு. அதனால் வந்து சிக்கன் வாங்க வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஒரு பில்டிங் ஒன்று பார்த்தோம். சரியான பில்டிங்கு, சரியான பாருங்க இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இதை கலர் கலராக வேறு இருக்குது, கலராக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், இது வந்து ஏதோ சப்பரஸ் ட்ரீ அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கவே காஞ்சி போயிருக்கு. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம் பாருங்க, நம்ம விக்கி வந்திருக்காரு. இவர் தான் நமக்கு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறாரு. செஃப் ஏங்க, நம்ம சப்ஸ்கிரைபுக்கு ஏதாவது சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி மௌனவர் தான் அவர், நம்ம பேச மாட்டார். நம்ம உள்ளே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம், தைவானில் அதோட விலையெல்லாம் எவ்வளோ இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்னா ஆர்டி மார்ட்டை போக போகிறோம். ஆர்டி மார்ட் போயிட்டுருக்கோம். 5 மினிட்ஸ் தான், போயிட்டு உள்ளே வந்து பண்ணுறோம். நம்ம வந்து பேக்ஸ் மார்ட் வந்துட்டோம். இங்கே முன்னாடியே வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதனால அப்படின்னா வந்து சைனீஸ் நியூ இயர் வந்து அடுத்த மாதம் வருது. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் நியூ இயர் டெக்கரேஷன். இப்போ நம்ம வந்து கீழே போகணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து டெக்கரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், மீன்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கடையில் ஃப்ரீசரில் தான் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். எல்லா வகையான ஃபிஷ்ஷுமே வந்து இருக்கும். இதுதான் நம்ம பிஎக்ஸ் மார்ட். சிக்கன் வந்து இங்கே தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் கடை. சிக்கன் ஒரு உயிர் கோழி பார்த்தோம் அப்படின்னா வந்து 169, 269. இது பார்த்தோன்னா வந்து 500. இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டோம். இப்போ இது என்னன்னா வந்து இவங்களே வந்து கட் பண்ணி நமக்கு சின்ன சின்ன பீஸாக வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கிரேவிக்கு வேணும்னா வந்து கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. பிரியாணிக்கு வேணும்னா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சைனீஸ் தெரியாது. நம்ம அலெக்ஸ் போய் அவங்கள்ட்ட வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கிறான்றதை வந்து இதில் நீங்களே வந்து பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு இங்கே வந்து காலிங் பெல் அடிக்கணும். இங்கே பாருங்கள், அந்த பெல் அடித்தா வந்து வருவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல இருக்கும். இது உங்களுக்கு யாராவது தெரியல அப்படின்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. நீங்கள் இங்கே பாருங்கள், கொடுத்து ஒரு நிமிஷம் தான் ஆகுது. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், சிக்கன் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போய் பிரியாணி செய்கிறது மட்டும்தான் வந்து வேலை. பாருங்க, இந்த மாதிரி இதில் வந்து நிறையா இது வச்சுருக்கோம். எடுங்க. இப்போ இந்த மாதிரி நிறையா ஸ்டாலில் வந்து இருக்கும். வந்து நிறைய மாடல் வந்து இந்த மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க ஃபுட்டு. ஆமாம், ஸோ நம்ம எடுத்துகிட்டு வேணுங்கிறத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி வேணும்னா நம்ம வந்து ஃபுல்லாக வாங்கிக்கலாம். அங்கே ஏன்னா ஆல்ரெடி ஒரு குக் வந்து எல்லாத்தையும் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த ஷாப் வந்து ஸோ இது வந்து அதான் பாருங்கள், ஊற்றுறாரா, ஊற்றி வந்து முன்னாடி வச்சுருவார். நமக்கு வேணும்னா வந்து நம்ம வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரீ தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்க்குறாங்களா, வந்து பார்த்துட்டு இது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம எடுத்து எவ்வளோ வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல இருந்துச்சுன்னா வந்து எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபேமிலியோட வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம விக்கி வந்து அதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்ருக்காரு. போர்க்கா சாப்பிடுவோம். அலெக்ஸ் வந்து பில் போட்டுட்ருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து ஸ்கேனிங் சிஸ்டம் தான். டக்குன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட்டை வேணும் போயிட்டே இருக்கணும். தயிர் வெங்காயத்துக்கு வந்து தயிர் வாங்கிட்டோம். சிக்கன் வாங்கியாச்சு.
மக்களே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் மசாலா ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா பொடிசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பிரியாணி பாத்திரத்தில் வந்து எண்ணெயை ஊற்றி அப்புறம் பூண்டு இங்கே பாருங்கள். பூண்டை வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருவோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வதக்கியாச்சு. இப்போ மசாலா வந்து போட்டிருக்கோம். கொஞ்சம் மசாலாவை கிண்டிட்டு சிக்கனை போட்டு கொதிச்சோன்னே அரிசியை போடுறதான். சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பிரியாணி பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபன்னாக போயிட்டுருக்கு. மிக்கி வந்து அரிசி எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள் தைவானில் வந்து எந்த அரிசி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தாய் ஜாஸ்மின் ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரைஸ் மாதிரியே இருக்குங்க பாருங்கள். நம்ம இந்தியன் ரைஸ் மாதிரியே வந்து இருக்கும். நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து சிக்கனை போட்டுட்ருக்காங்க. அலெக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு பிரியாணியை. பாருங்கள் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி சிக்கனை போட்டுட்ருக்கோம். சிக்கன் வெந்தோடனே அரிசியை போடுறதான். அலெக்ஸ் எத்தனை வருஷமாக நீங்கள் பிரியாணி பண்ணிகிட்ருக்கீங்க? Actually, like I'm doing this kind of thing for last 2 days. ஆமாம் நல்லா பண்ணுவார். நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணுங்கள். என்ன பண்ணுவேன்?